சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரல் பாதிப்பு எதனால வருது தெரியுமா? சமீபத்துல திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் மஞ்சக்காமடனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்தோம். இதை பார்த்த உடனே நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கும் ஒரு ஈரல் பாதிப்பு மஞ்சக்காமலையை பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. அதற்கான பதிவு தான் இது. சர்க்கரை நோயும் ஈரல் பாதிப்பும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டது. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே புரியும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கும் ஈரல் பாதிப்பு எதனால வருது, அந்த பாதிப்பு நமக்கு வராம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தொடர்ச்சியா சொல்றேன். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் சர்க்கரை உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. முதல்ல மஞ்சக்காமாலை அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, ஒரு நோயோட அறிகுறி. ஒருத்தர் மஞ்சக்காமாலையோட இறந்து போயிட்டாரு அப்படின்னா மஞ்சக்காமாலையில செத்து போயிட்டாருன்னு சொல்றோம். அது ஒரு அறிகுறி தான். இப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு நீர் அதிகமா போதும். அவங்களுக்கு என்ன வியாதினா நீர் அதிகமா போற வியாதி அப்படின்னு சொல்றது இல்ல, சர்க்கரை வியாதி அப்படின்னு தான் சொல்றோம். அது மாதிரி ஈரல் பாதிப்போட வெளிப்பாடு தான் இந்த மஞ்சக்காமாலை. ஈரல் பாதிப்பை 4 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஈரல் கொழுப்பு, அதாவது ஃபேட்டி லிவர். இரண்டாவது லிவர் ஹெப்படைட்டிஸ், ஈரல் வீக்கம். மூணாவது லிவர் சிரோசிஸ், ஈரல் சுருங்குதல். நாலாவது லிவர் ஃபெயிலியர், முழுசா ஈரல் அதோட செயல்பாடை நிறுத்திக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருது, அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். நோய்களின் தாய் அப்படிங்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல ஃபேட்டி லிவர், அதாவது ஈரல் கொழுப்பை பற்றி பேசுவோம். இந்த ஃபேட்டி லிவரையே 2ஆ பிரிக்கலாம். ஒன்று ஆல்கஹால் சார்ந்த கொழுப்பு கல்லீரல் நோய், இன்னொன்று ஆல்கஹால் இல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய். அந்த மாதிரி 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். இதில் ஆல்கஹால் இன்டியூஸ்டு, ஆல்கஹால் உருவாக்கும் கொழுப்பு கல்லீரலை முதல்ல பார்த்துருவோம். மது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒன்று, நச்சு பொருள் தான். அந்த நச்சு பொருள் உடம்புக்குள்ள வருது. நம்ம லிவருடைய வேலை என்னன்னா, எந்த நச்சு பொருள் வந்தாலும் அதை நீக்கிறது தான் அதோட வேலை. இப்ப அந்த மது உள்ள வர்றப்ப அது ஒரு நச்சு பொருள் இல்லையா, அதை வெளியேற்றுறதுக்காக தொடர்ச்சியா அந்த ஈரல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப உருவாகிற வேதிப்பொருள் கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சுக்கிட்டே இருக்கும். வருஷ கணக்கா அந்த பாதிப்பு நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாதிப்பை தான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நிலையில மறுபடியும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, லிவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். மறைந்த ரோபோ சங்கர் கூட பல பேட்டிகள்ல நான் நிறைய தண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன், நீங்களே போய் பாருங்க. இதனாலதான் அவருடைய பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப சுருளிராஜன் ஒரு பிரபல நடிகர் இருந்தாரு, நல்ல காமெடி பண்ணுவாரு. மாந்தோப்பு கிளியே அப்படின்ற படங்கள்லாம் வந்துச்சு. அவரும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. இந்த ஈரல் பாதிப்போட ஒரு அறிகுறி தான் மஞ்சக்காமாலை. ஈரல் கொழுப்போட 2வது வகை, ஆல்கஹால் சாப்பிட மாட்டாங்க, ஆனா அதிகமான உடல் எடை வச்சிருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிடுற உணவு எல்லாமே கொழுப்பு சத்தா மாறி ஈரல்ல போய் படிஞ்சிருக்கும். இது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் அதிகமான உடல் எடை, 2ஆம் வகை சர்க்கரை நோய், அதிகமான உணவு எடுத்துக்கிறது, சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை, மரபியல் ரீதியான பிரச்சனைகள், துரித உணவுகள், பீஸா, பர்கர், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி துரித உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணம். இப்ப நான் சொன்ன ஈரல்ல கொழுப்பு படிகிற 2க்குமே நாட்டு மருந்து எடுத்தா சரியா வருமா அப்படின்னா 2க்குமே அறிகுறிகளே இருக்காது. நீங்க எதேச்சியா ஒரு ஸ்கேன் பண்றீங்க, அதுலதான் இதை கண்டுபிடிச்சு சொல்லுவோம். இது நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டா சரியாகுமா அப்படின்ற கேள்விக்கு நாட்டு மருந்து லிவர் செல்களை கொஞ்சம் பாதுகாக்கும், ஆனா அதுவே தீர்வாகாது. நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு ஒரு சுய வைத்தியமும் செஞ்சுக்கிறாங்க. நான் நிறைய சேனல்ல ஃபேட்டி லிவரை மருந்து இல்லாமல் குறைப்பது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்கிறேன். மஞ்சள், வினிகர், நெல்லிச்சாறு இதெல்லாம் சாப்பிட்டா சரியாகும்னு நிறைய வீடியோக்கள் வருது. இதுல எல்லாம் எந்த விதமான அறிவியலும் இல்லை. அதனால இதெல்லாம் விட்டுட்டு அந்த நிலையிலேயே நம்ம வைத்தியம் பார்த்தோம்னா நம்ம ஈரலை காப்பாற்ற முடியும். உங்க உடல் எடை என்ன, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கல்லீரல் நோயோட 2வது கட்டம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ். சில வைரஸ் கிருமினால இது வருது.
சில பேர் வந்து தொடர்ச்சியாக மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர் வந்து 10 நாள் எழுதி கொடுத்த மாத்திரையை 1 வருஷம் சாப்பிட்ற ஆட்கள்லாம் உண்டு. இந்த மாதிரி டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் தொடர்ச்சியாக மருந்து சாப்பிட்றதுனாலையும் இந்த நோய் வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம முதல் நிலையை விட கொஞ்சம் தீவிரமான நிலை. இந்த நிலையில தான் அந்த அறிகுறிகள், அதாவது மஞ்சக்காமலே வர ஆரம்பிக்கும். நீர் மஞ்சளா போகும், கண்ணு லேசா மஞ்சளா இருக்கும். உடனே கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இது மருந்து கொடுக்கறதுக்குன்னு நிறைய இடங்கள் இருக்கு, அங்க போய் மருந்து சாப்பிடுவாங்க. ஆனா அறிவியல் பூர்வமா இதுல என்ன உண்மைனா, வைரஸ் தொற்றுனால வரக்கூடியது, அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அதனால வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே 1 வாரம் 10 நாள்ல சரியாயிரும். பி வைரஸ் இந்த மாதிரி இருக்கிறது குணமானாலும் கிருமியோட பாதிப்பு உடம்புல இருக்கும். இன்னைக்குள்ள மாடர்ன் மெடிசின் வந்து ஒவ்வொரு வைரஸுக்கும் தனித்தனி ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு. முழுசா குணப்படுத்துறதுக்கெல்லாம் மருந்துகள் வந்துருச்சு. அதனால மஞ்சக்காமால ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்கேற்ப சிகிச்சை செஞ்சா தான் இந்த பிரச்சனையிலேருந்து முழுசா மீண்டு வர முடியும். கல்லீரல் நோயோட அடுத்த கட்டம் லிவர் சிரோசிஸ். லிவர் வந்து முழுசா சேதமடைஞ்சிருச்சு. திருப்பி அதை மீட்டுருவாக்கம் பண்ண முடியாத ஒரு நிலையை நோக்கி அது போயிருச்சு. அப்படின்னா அதுக்கு பேர் தான் லிவர் சிரோசிஸ். லிவர்ல உள்ள திசு பகுதி எல்லாமே ஒரு வடுக்களா மாறிடும். இதை முழுசா குணப்படுத்தவே முடியாது. இதுக்கு எந்த நாட்டு மருந்தும் பலனளிக்காது. ரோபோ சங்கரோட வீடியோவை நான் பார்க்குறப்ப இந்த நிலையில தான் அவர் இருந்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நிறைய நாட்டு மருந்துகள்லாம் சாப்பிட்ட வீடியோக்களை பார்த்தேன். அந்த நாட்டு மருந்துகள் அவருக்கு பெருசா பலன் கொடுக்கல. இந்த நிலையிலையும் நம்ம முறையான சிகிச்சை பெறல அப்படின்னா கல்லீரல் புற்றுநோய் கூட வரலாம், அல்லது இந்த நோய் முற்றி முழுசா லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற நிலைக்கு போகும். எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற நிலையை நோக்கி அடுத்த கட்டம் போகும். லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது 4வது கட்டம், ஏறக்குறைய இறுதி நிலை. இந்த நிலையில வந்து நாட்டு மருந்துலையும் குணப்படுத்த முடியாது, மாடர்ன் மெடிசின்லையும் குணப்படுத்த முடியாது. அப்ப இதுக்கான தீர்வு அப்படின்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. வேறொருத்தர்ட்டேருந்து லிவர் எடுத்து இவருக்கு பொறுத்துறது மட்டும்தான் இதற்கான தீர்வு. இந்த ஆபரேஷன் பண்றதுனால அவரை காப்பாற்ற முடியும். ஈரலுடைய முக்கியமான வேலை அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வர்ற எந்த நச்சு பொருளையும் சரி பண்ணி அந்த நச்சு பொருளால் நம்ம உடம்பு பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கிறதா. ஆனால் இங்கே ஈரல் பாதிச்சிருக்கு. அப்போ ஈரலை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நம்ம சாப்பிட்டு கிட்னி மாதிரி பிற உறுப்புகளும் பாதிக்கப்படும். அதனால ஈரல் எதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்ப சிகிச்சை செஞ்சால் தான் கல்லீரலை காப்பாற்ற முடியும். ஒரு வீடு ரிப்பேர் நிறைய இடத்துல ஒழுகுது அப்படின்னா அந்த ரிப்பேர் எல்லாம் பண்ணாமல் பெயிண்ட் அடித்தா சரியாகுமா? அது சரியாக வராது. அது மாதிரி தான் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ப தான் சிகிச்சை அளிக்கணும். அதுதான் நல்லது. இந்த பதிவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு, அதையும் போய் பாருங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.